ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரிடத்தில் வந்து சொன்னார்கள், நாயகமே, உங்கள் மனைவி கதீஜாவுக்கு நான் சலாம் சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்னை கதீஜா ரலியல்லாஹு இடத்துல போய் கேட்கிறார்கள், இதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கிறது, அழைத்து வாருங்கள் ரசூலே. ஜிப்ராயில் வருகிறார்கள், சலாம் சொல்லுகிறார்கள். வந்தது ஜிப்ராயிலா என்று சோதிக்க வேண்டும். சம்மணம் போட்டு அமர்ந்து கொண்டு பெருமானாரை, நாயகமே என் மடியில் அமருங்கள் என்றார்கள். ஜிப்ராயில் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரான்னு கேட்டாங்க. ஆமா, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. தலைச்சீலையை அகற்றி மூடி தெரிகிற அமைப்பிலே அன்னை கதீஜா ரலியல்லாஹு அமர்கிறார்கள். இப்பொழுது ஜிப்ராயில் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரா? பெருமானார் சொன்னார்கள், தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்ப வந்தது ஜிப்ராயில் தான். நான் தௌராத்தை படித்திருக்கிறேன், வேதக்காரர்களிடத்தில் கேட்டிருக்கிறேன், எந்த வீட்டில் பெண்கள் முடியை திறந்து வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டில் காசான மலக்குகள் வருவதில்லை. இன்னைக்கு நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாநில கேரளாவில் அவ்வளவு பறக்கத்து. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எந்த நேரத்திலும் முடியை திறப்பதில்லை. இனி வாழ்நாளில் நாம் முடியை மறைத்து வாழ வேண்டும்.